Hi all, இன்னைக்கு நம்ம லதாஸ் கைமனம்ல பார்க்க போகிறது கிட்ஸ் ஃபேவரட் பொட்டேட்டோ ஸ்மைலீஸ். யூஸ்வலாக சின்ன பசங்களுக்கு இந்த பொட்டேட்டோ ஸ்மைலீஸ் ரொம்ப ஃபேவரட் ஸ்நாக்காக இருக்கும். நம்ம வந்து அவுட்டோர்ஸ் போனோன்னா நிறைய இந்த கடையில் டீப் ஃப்ரை பண்ணுற கடையில் நம்ம இது கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்போம். இது நம்ம வீட்டிலே செய்யலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ரொம்ப சாஃப்டாக பாயில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தோல்லாம் ஈஸியாக உறிஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம கிரேட் கூட பண்ணிக்கலாம். கிரேட்டர் இருந்ததுன்னா நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அதுக்காக இல்லைனா கையில் கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட்டும் பெப்பர் பவுடர் இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து திருவி வச்ச பூண்டு, இந்த பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நம்மளோட ஸ்மைலீஸ்க்கு. இப்போ வந்து பச்சை மிளகா நல்லா பொடியாக வெட்டின பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஆரிகானோ. யூஸ்வலாக இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுவோம். நான் அதுக்கு பதிலாக இன்றைக்கி க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நல்ல ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு சால்ட் பெப்பர்லாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நமக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் பிரெட் க்ரம்ஸும் ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஈவன் டோ மாதிரி நம்ம வந்து இதை பிசையணும். அந்த பொட்டேட்டோவில் இருக்க எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்லாம் வந்து இந்த கார்ன்ஃப்ளவரும் பிரெட் க்ரம்ஸும் உறிஞ்சிரும். ஸோ அதுக்கு மாதிரி இதுக்கு ஆட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் மெஷர்மெண்ட் கொடுக்கல அதுக்கு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி பொட்டேட்டோவில் இருக்க அந்த ஈரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் டோவாக ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக ஒரு 1 hour வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா ஒரு ஸ்டிஃபான டோவாக நமக்கு கிடைக்கும். இந்த பார்த்திங்களா நம்ம பிசைஞ்சதை விட இப்போ ஒரு ஸ்டிஃபான டோ நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா. இது வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால இப்போது இதை வந்து ஒரு பட்டர் பேப்பர்லேயோ இல்லைனா ஒரு பாலித்தீன் கவர்லேயோ வச்சுட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ரோல் அவுட் பண்ணிக்கலாம். நான் பாதி அளவு எடுத்து ஃபஸ்ட்டு ரோல் அவுட் பண்ணுறேன். மேலே ஒரு கவர் போட்டுட்டு கொஞ்சம் ஜென்டிலாக இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்திடக்கூடாது. ஸோ இந்த அளவு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 inch திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்காக இருக்கணும் அந்த நம்ம ரோல் பண்ணது. அப்போ தான் வந்து ஸ்மைலீஸ் நல்ல கிறிஸ்பாக இருக்கும். இப்போ வந்து ஒரு குக்கி கட்டரோ இல்லைனா வந்து நார்மல் ரவுண்ட் ஷேப்புக்காக நான் வந்து ஒரு டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை கட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும் போது லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் அது கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இதுக்கு வந்து நம்ம ஸ்மைலியோட ஷேப் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்ட்ரா எடுத்து கண்ணுக்கு வந்து 2 ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாய்க்கு வந்து ஸ்பூன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைரெக்ஷனில் பண்ணோன்னா நமக்கு வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மாற்றி பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த கோவமாக இருக்க ஸ்மைலி மாதிரி பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணுமோ நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மகிட்ட இருக்க எல்லா டோஸுமே வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்மைலியாகவும் கொஞ்சம் வந்து சேட் ஃபேஸ் ரெண்டுமே பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக மேலே மாவு கூட டஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கார்ன்ஃப்ளவரோ இல்லை மைதாவோ டஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு கவர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வச்சு எடுக்கணும். கண்டிப்பாக ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டைட்டாகவும் இருக்கும் நம்மளோட ஸ்மைலீஸு. இப்போது நம்ம ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன் ஆயிலு. ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹீட்டாக இருந்தால் வெளியெல்லாம் வந்து கலர் வந்துடும். அப்புறம் உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எண்ணெய் எந்த அளவு பிடிக்குதோ அந்த அளவு நம்ம போட்டுட்டு ஒரு 4 to 5 minutes நல்லா ஸ்லோ குக் பண்ணிவிட்டு 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். கொஞ்சம் மீடியம் ஆயிலே வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா இந்த பொட்டேட்டோ ஸ்மைலீஸ் வந்து ரெடி ஆயிரும். யூஸ்வலாக இந்த பேக்கெட்டில் கிடைக்கிற ஸ்மைலீஸ்லாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே நம்ம கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கும் இது. இது வந்து நம்ம மயோனீஸ் இல்லைனா கெச்சப் இல்லைனா ஏதாவது சட்னிஸோடு கூட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.